குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ராமேஸ்வரம் ஏரக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தர்மராஜ், வயது 40. இவரது மனைவி தனலட்சுமி, வயது 36. தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். தனலட்சுமியின் நடத்தையில் சந்தேகமடைந்த தர்மராஜ் அடிக்கடி தகராறு செய்தார். அதே கிராமத்தைச் சேர்ந்த பூமிவேலுக்கும் தன் மனைவிக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்தார். 2018இல் பூமிவேலை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றார். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 4 ஆண்டுகளாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்தனர். மகள்களின் நலன் கருதி உறவினர்கள் சமரசத்தால் தர்மராஜ், தனலட்சுமி 7 மாதங்களுக்கு முன் மீண்டும் சேர்ந்தனர். மறுபடியும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தர்மராஜ் நேற்று மதியம் தனலட்சுமியுடன் தகராறு செய்தார். ஆத்திரத்தில் அவரை சுத்தியலால் தலையில் தாக்கினார். இரத்த வெள்ளத்தில் தனலட்சுமி மயங்கி விழுந்தார். தனலட்சுமி இறந்ததை அறிந்த தர்மராஜ் கொலையை மூடி மறைக்க வீட்டு வளாகத்திற்குள் குழி தோண்டி உடலை புதைத்தார். தனலட்சுமியை பார்க்க வந்த உறவினர்கள் அவரை தேடினர். அவர் காணாமல் போனதாக தர்மராஜ் கூறியுள்ளார். சந்தேகமடைந்த உறவினர்கள் ராமேஸ்வரம் போலீசில் புகார் அளித்தனர். தர்மராஜை விசாரித்தபோது மனைவியை கொலை செய்து புதைத்ததை ஒப்புக்கொண்டார். போலீசார் அவரை கைது செய்தனர். தாசில்தார் செல்லப்பா முன்னிலையில் தனலட்சுமி உடலை தோண்டி எடுத்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.